Hi friends, welcome back. இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல நம்ம வீட்ல பயன்படுத்திட்டு இருக்கக்கூடிய செம்பு பித்தளை பாத்திரங்களை கடையில புதுசா வாங்கும்போது எவ்வளவு பளபளப்பா பாலிஷ் பண்ணது போல இருக்குமோ அதே மாதிரி எப்படி மாத்துறது எப்படி க்ளீன் பண்றதுன்னு பார்க்க போறோம். இது நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, அதுக்காக தான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஒரே ஒரு பொருள் தான் யூஸ் பண்ண போறோம். ரொம்ப சிம்பிளான மெத்தட் தான். இதை வந்து பாலிஷ் பண்ற மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ், வாஷ் பண்ணக்கூடிய மெத்தட் கிடையாது. வாஷ் பண்ணுறதுக்கு நான் வந்து ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஒர்க் அவுட் ஆச்சு அப்படின்னா நான் உங்களுக்கு அடுத்த வாரத்தில் போஸ்ட் பண்ணுறேன். இப்போ வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். நான் இன்றைக்கி இந்த பொருட்கள் தான் உங்களுக்கு க்ளீன் பண்ணி காட்ட போகிறேன். இது எல்லாமே பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணிகிட்டு இருந்தது, சோப்லாம் போட்டு வாஷ் பண்ணாமல் அப்படியே எடுத்து வச்சுருக்கேன். இதை க்ளீன் பண்ணி காட்டும் போது உங்களுக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும்னு தோணுச்சு, அதுக்காக நான் இதே மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். கலர் பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி தான் இருக்குது. இதில் செம்பு பொருளும் இருக்குது, பித்தளை பொருளும் இருக்குது. இன்றைக்கி நம்ம வந்து பார்க்கக்கூடியது பித்தளை பொருட்களுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், செம்பு பொருட்களுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். 2 in 1 மாதிரி தான். அதுக்காக நான் இது எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை வந்து க்ளீன் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி தான் இருக்குது. இன்றைக்கி நம்ம யூஸ் பண்ணக்கூடியது பார்த்தீங்கன்னா மெட்டல் பாலிஷ் அப்படிங்கிற ஒன்று தான். இது வந்து அமேசானில் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். லிங்க் கீழே கொடுக்குற, செக் பண்ணி பாருங்கள். நிறைய பேர் இன்ஸ்டண்ட்டாக க்ளீன் பண்ணுற மாதிரி தான் கேட்டிருந்தீங்க, அதுக்காக நான் இதை வாங்கி உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இதை தவிர்த்து DIY மெத்தடில் பித்தளை பொருட்களுக்கும் செம்பு பொருளும் க்ளீன் பண்ணுறதுக்கு நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். பார்க்கல அப்படின்னா லிங்க் கீழே கொடுக்குற, செக் பண்ணிக்கோங்க. இதை வந்து பாலிஷ் பண்ண மாதிரி புதுசாக வாங்கும்போது எப்படி இருக்குமோ அதே மாதிரி மாறிடும். அதுக்காக நான் இது வந்து வாங்கி காமிச்சிருக்கேன். இதோடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 230 rupees வந்துச்சு. 75 கிராம் தான் இருக்குது. டியூப் மாதிரி கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் எடுத்தாலே வந்து ஈஸியாக க்ளீன் ஆகிடுது ஃப்ரெண்ட்ஸ். நிறையலாம் தேவைப்படலை. ஸோ நம்ம நிறைய நாள் யூஸ் பண்ணிக்கலாம், நிறைய பொருள் க்ளீன் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி தான் இருக்கும். டியூப் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதே போல் உள்ளே இருக்கக்கூடியது பார்த்திங்கன்னா லிக்விட் மாதிரி இருக்காது, க்ரீம் மாதிரி தான் இருக்குது, கட்டியாக தான் இருக்குது. துணி வச்சு நம்ம வந்து க்ளீன் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. இப்போ நான் உங்களுக்கு டெமோவோட காட்டுறேன். டெமோ பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சா மட்டும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா மட்டும் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். இப்போ இதை வந்து க்ளீன் பண்ணி காட்டுறேன். இது வந்து பித்தளை பொருள் தான். க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி தான் இருக்குது. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக மெட்டல் பாலிஷ் வந்து மேலே எடுத்துக்கிறேன். இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இந்த பொருள் வந்து உள்ளே மேலே ஃபுல்லாக க்ளீன் பண்ணி முடிச்சிடலாம். இந்த அளவுக்கு தான் நான் எடுத்திருக்கேன். இதை விட பெரிய பொருளாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தேவைப்படும். செம்பு பொருள் வந்து பெருசு தான். நான் அதை உங்களுக்கு க்ளீன் பண்ணும்போது எவ்வளோ எடுத்தேன் அப்படின்றத காமிச்சிருப்பேன் பாருங்கள். இப்போ துணி யூஸ் பண்ணி இந்த மாதிரி வந்து தேய்ச்சிக்கலாம். தேய்க்கிறதுக்கு துணி பார்த்தீங்கன்னா காட்டன் துணியாக எடுங்க. ஏன்னா அந்த துணியில் தான் அந்த மெட்டல் பாலிஷ் வந்து அப்சர்வ் ஆகுது. எந்த இடத்துல நம்ம வந்து தேய்க்க ஸ்டார்ட் பண்ணுறோமோ அதே இடத்துல அந்த துணியை பிடிச்சிட்டு ஃபுல்லாக வந்து தேய்ச்சிட்டே வரணும். ஏன்னா அங்கே தான் வந்து அது அப்சர்வ் ஆகிருக்கு. அதை யூஸ் பண்ணி தான் க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்குது. க்ளீன் பண்ண துணியில் வந்து கருப்பாக சேஞ்ச் ஆகுது. அந்த பொருள் வந்து பார்த்திங்கன்னா பளபளப்பாக மாறிட்டுருக்கு. பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும். லைட்டாக தான் தேய்க்கிற மாதிரி இருக்குது, ரொம்பலாம் கஷ்டமாக இல்லை. இதை வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு 2 to 3 நிமிஷம் போல் டைம் எடுத்துச்சு. நான் வீடியோவில் காமிச்சிட்டே க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன். வீடியோலாம் எடுக்காமல் க்ளீன் பண்ணிங்க அப்படின்னா ஒரு 2 நிமிஷத்தில் க்ளீன் பண்ணி முடிச்சிடலாம். பெரிய பொருளாக இருந்தால் ஒரு 5 நிமிஷம் போல் டைம் எடுக்குது. இப்போ பாருங்கள், ஒரு சின்ன பகுதி மட்டும் நான் க்ளீன் பண்ணி காமிச்சிருக்கேன். இன்னொரு பகுதி வந்து அப்படியே தான் இருக்குது. மெட்டல் பாலிஷ் யூஸ் பண்ணி இதை தொடச்சி எடுத்ததுக்கப்புறமா திரும்பவும் இன்னொரு துணி, ட்ரையாக இருக்கக்கூடிய துணி வச்சு நம்ம மேலே தொடச்சி எடுக்கும்போது அந்த ஷைனிங் வந்து வந்துடுது. அதை நான் உங்களுக்கு நெக்ஸ்ட்டு டெமோவில் காமிச்சிருப்பேன், மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இதை வச்சு தொடச்சி எடுத்ததுக்கப்புறமா இன்னொரு துணி வச்சு நம்ம துடைக்கிற மாதிரி தான் இருக்கும். இப்போ பாருங்கள், ஒரு பார்ட் மட்டும் நான் க்ளீன் பண்ணி காமிச்சிருக்கேன், இன்னொன்று வந்து க்ளீன் பண்ணாமல் இருக்குது. கண்டிப்பாக டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ இதே மாதிரி ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா பித்தளை பொருள் வந்து க்ளீன் பண்ணியாச்சு. கடையில் வாங்கும் போது எப்படி பளபளப்பாக புதுசாக இருக்குமோ அதே மாதிரி மாறிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். பார்க்குறதுக்கே வந்து மேஜிக் மாதிரி இருந்துச்சு. க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக தான் இருந்தது. இப்போ நான் வந்து க்ளீன் பண்ணாமல் இருக்கக்கூடிய ஒன்றும் க்ளீன் பண்ணதான் உங்களுக்கு பக்கத்தில் வச்சு காமிச்சிருக்கேன் பாருங்கள். டிஃப்ரென்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு நல்லா தெரியும். இது வந்து பித்தளை பொருள் தான். பித்தளை பொருள் க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. பாலிஷ் பண்ணாத மாதிரி மாறிடுச்சு. இப்போ இதே மாதிரி செம்பு பொருள் வந்து க்ளீன் பண்ணி காட்டுறேன், அதையும் பாருங்கள். செம்பு பொருள் பார்த்திங்கன்னா பெருசாக தான் எடுத்திருக்கேன். இதுக்கு வந்து மெட்டல் பாலிஷ் பார்த்திங்கன்னா முன்னாடி எடுத்ததை விட இன்னும் ஒரு பார்ட் மட்டும் கொஞ்சம் அதிகமாக எடுத்திருக்கேன். அவ்வளோதான், இந்த அளவுக்கு தான் எடுத்திருக்கேன். இப்போ அதே துணி யூஸ் பண்ணி நம்ம எந்த இடத்துல பாயிண்ட் அவுட் பண்ணி தேய்ச்சிட்டு இருந்தோமோ அதே இடத்த பிடிச்சி நான் வந்து தேய்க்கிறேன். ஏன்னா அங்கே ஆல்ரெடி அந்த மெட்டல் பாலிஷ் இருக்கும். ஸோ தேய்க்கும் போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் அதே இடத்த பாயிண்ட் அவுட் பண்ணி தேய்ச்சிட்ருக்கேன். அந்த மெட்டல் பாலிஷ் பார்த்திங்கன்னா அந்த துணியில் வந்து அப்சர்வ் ஆகிடும். ஸோ நீங்கள் அடிக்கடிக்கு எடுத்து தேய்க்க வேண்டியது கிடையாது. அந்த துணியில் எங்கே அப்சர்வ் ஆகிருக்கோ அதை வச்சு நீங்கள் வந்து தேய்ச்சிட்டே வரும்போது உங்களுக்கு நல்ல ரிசல்ட் இருக்கும். இப்போ பாருங்கள், இதில் ஒரு சின்ன பார்ட் மட்டும் நான் உங்களுக்கு க்ளீன் பண்ணி காமிச்சிருக்கேன். க்ளீன் பண்ணாததுக்கும் பண்ணதுக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது பாருங்கள். இதே மாதிரி ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணிக்கலாம். நான் உங்களுக்கு ஃபுல்லாக காமிக்கல, ஏன்னு பார்த்தீங்கன்னா வீடியோ ரொம்ப லென்த்தாக போகும், பார்க்குறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்காதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து க்ளீன் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு அப்படியே வந்து அப்டேட் பண்ணிகிட்டு இருந்தேன்.
இந்த செம்பு பொருள் க்ளீன் பண்ணுறதுக்கு எனக்கு 5 நிமிஷத்துக்கு மேலே கொஞ்சம் டைம் எடுத்துச்சு. ஏன்னா பெரிய பொருள் அதே மாதிரி ரொம்ப க்ளீன் பண்ணாமல் வச்சுருந்ததால ஒரு 5 நிமிஷம் போல் டைம் எடுத்துச்சு. இப்போ ஒரு பார்ட் மட்டும் க்ளீன் பண்ணியாச்சு. உள்ளே வந்து க்ளீன் பண்ணல. ஏன்னு பார்த்தீங்கன்னா இன்னொரு ஐடியா வந்து இருக்குது. அதை க்ளீன் பண்ணி காட்டுறதுக்காக உள்ளே க்ளீன் பண்ணாமல் வச்சுருக்கேன். மேலே மட்டும்தான் க்ளீன் பண்ணியிருந்தேன். இப்போ அதே மாதிரி ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் ஃபுல்லாக வந்து மெட்டல் பாலிஷ் யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணியாச்சு. இதெல்லாம் க்ளீன் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா மெட்டல் பாலிஷ் எவ்வளோ இருக்குது அப்படின்றத நான் லாஸ்ட்டாக அப்டேட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஏன்னா நான் கொஞ்சம் தான் எடுத்திருந்தேன், அதிகமாக தேவைப்படல. நிறைய பேருக்கு டவுட்டாக இருக்கலாம், ஸோ அதையுமே நான் காமிச்சிருக்கேன். இப்போ இந்த மாதிரி துணி யூஸ் பண்ணி நம்ம தொடச்சி எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த ஷைனிங் வந்து வந்துடும். துடைக்க அந்த ஷைனிங் வந்து வருது பாருங்கள். செம்பு பொருளுக்கு இதை யூஸ் பண்ணும்போது நல்லா ஷைனிங் வந்து கிடைக்குது. ஆனால் புதுசாக வாங்கும் போது ஒரு டின் இருக்குல்லையே அது வந்து கிடைக்கல. மற்றபடி அந்த கரை எல்லாமே போயிட்டு நல்லா பளபளப்பாக புதுசாக மாறுது. பித்தளை பொருளுக்கு நல்ல ரிசல்ட் இருக்குது, பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இதே மெத்தட் யூஸ் பண்ணி தான் நான் வந்து இந்த பிளேட்டும் க்ளீன் பண்ணியிருந்தேன். பிளேட்டில் பார்த்தீங்கன்னா முன்னாடி மட்டும்தான் க்ளீன் பண்ணேன், பின்னாடி வந்து அப்படியே தான் இருக்குது. டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு காமிக்கணும் அப்படின்றதுக்காக. இதே மாதிரி ஊதுவத்தி ஸ்டாண்டும் வந்து க்ளீன் பண்ணியிருந்தேன். ரொம்பவே ஈஸியாக இருக்குது க்ளீன் பண்ணுறதுக்கு. பெரிய பொருளாக இருந்தால் ஒரு 5 நிமிஷம் போல் டைம் எடுக்குது. சின்ன பொருளாக இருந்தால் 2 நிமிஷம் 3 நிமிஷத்துக்குள்ளேயே நம்ம க்ளீன் பண்ணி முடிச்சிடலாம். இந்த ஊதுவத்தி ஸ்டாண்டில் கீழே இருக்கக்கூடிய பார்ட் மட்டும் க்ளீன் பண்ணால் மேலே வந்து அப்படியே தான் இருக்குது. டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு காட்டணும் அப்படின்றதுக்காக. அதே போல் மெட்டல் பாலிஷ் வந்து எல்லாமே க்ளீன் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா எனக்கு இவ்வளோ இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஃபுல்லாலாம் காலியாகலை, கொஞ்சமாக தான் தேவைப்படுது. நிறைய பேருக்கு டவுட்டாக இருக்குது, அதுக்காக தான் அதையுமே காமிச்சிருக்கேன். அதே போல் இந்த மெட்டல் பாலிஷ் யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணதுக்கப்புறமா இந்த ஷைனிங் எவ்வளோ நாள் இருக்கும் அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக நிறைய பேருக்கு டவுட்டாக இருக்கலாம். அதுக்காக நான் என்ன பண்ணியிருந்தேன்னா வீடியோ வந்து 2 வாரம் போஸ்ட் பண்ணாமல் அப்படியே தான் வச்சுருந்தேன். 2 வாரம் கழிச்சு கலர் எவ்வளோ சேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்றத காமிச்சிட்டு தான் இப்போ வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து அப்டேட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். 2 வாரம் கழிச்சு எடுத்து பார்க்கும்போது பித்தளை பொருள் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பளபளப்பாக இருந்துச்சு. ஏன்னா அது வந்து வாஷ் பண்ணல, அந்த மெட்டல் பாலிஷ் யூஸ் பண்ணிட்டு அப்படியே தான் வச்சுருந்தேன். தண்ணி மட்டும் ஊற்றி வச்சுருந்தேன். ஸோ கலர் வந்து சேஞ்ச் ஆகலை. கையெல்லாம் படாமல் இருக்கும்போது கலர் வந்து ரொம்ப நாள் அப்படியே இருக்குது, சேஞ்ச் ஆகலை. இந்த செம்பு பொருள் பார்த்திங்கன்னா நடுவில் நான் ஒரு டைம் வந்து வாஷ் பண்ணியிருப்பேன். வாஷ் பண்ணதுக்கப்புறமா என்ன ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா மேலே லைட்டாக கலர் வந்து சேஞ்ச் ஆகிருக்கு. முன்னாடி பளபளப்பாக இருந்துச்சு, இப்போ கலர் வந்து சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள். ஃபுல்லாக சேஞ்ச் ஆகலை, ஓரளவுக்கு அந்த ஷைனிங் வந்து அப்படியே தான் மெயின்டைன் ஆகிட்டு இருக்கு. கொஞ்சம் வந்து குறைஞ்சிருக்கு. இப்போ புதுசாக ஒரு பொருள் வந்து வாங்கும் போது எப்படி நம்ம யூஸ் பண்ண கலர் குறையுமோ அதே மாதிரி தான் இருக்குது. ஸோ இந்த மெத்தட் நீங்கள் மந்த்லி ஒன்ஸ் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பூஜை பொருள் பொறுத்த வரைக்கும் நமக்கு பித்தளையில் தான் அதிகமாக இருக்கும். ஸோ அதுக்கெலாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் 15 days ஒன்ஸ் கூட இதை வந்து புதுசாகவே இருக்கணும் அப்படின்னும் போது நீங்கள் வந்து அதை மெயின்டைன் பண்ணிக்கலாம். செம்பு பொருள் பொறுத்த வரைக்கும் நம்ம எவ்வளோ மெத்தட் ஃபாலோ பண்ணாலுமே கண்டிப்பாக காற்றுல படும்போது கலர் வந்து சேஞ்ச் ஆகும். அது வந்து நேச்சர் தான். கலர் சேஞ்ச் ஆகும்போது புதுசாகவே இருக்கணும் அப்படின்னா நீங்கள் அப்போ வந்து திரும்பவும் க்ளீன் பண்ணி வச்சுக்கலாம். அந்த மாதிரி தான் இருக்கும். ஆனால் வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ரொம்பலாம் டைம் எடுக்கல. வித்தின் 5 minutesக்குள்ளவே எல்லா பொருளும் க்ளீன் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. இது வந்து ஸ்பான்சர் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். நிறைய பேர் கேட்டிருக்கவே தான் நான் வந்து வாங்கி ட்ரை பண்ணி இன்றைக்கி காமிச்சிருக்கேன். இதை வந்து ஸ்பான்சர் இல்லை. லிங்க் கீழே கொடுக்குறேன், உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா மட்டும் செக் பண்ணி பாருங்கள். அவ்வளோதான். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும், பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது போல் இன்னொரு பயனுள்ள வீடியோவில் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.